என்னது இன்ஸ்டால் அண்ட் ப்ரிப்பேர் த கோட் டிப்ளாய் ஏஜென்ட் ஆன் வெப் சர்வர். அப்படின்னா நம்ம எங்க போய் நம்ம டிப்ளாய் பண்ண போறோமோ அதுதான் நம்மளோட ப்ரொடக்ஷன் சர்வர். இப்போ நான் கிரியேட் பண்ணிக்கிறது டெவலப்பர் மிஷின், நெக்ஸ்ட் நான் கிரியேட் பண்ண போறது ஒரு ப்ரொடக்ஷன் மிஷின். அப்ப நான் என்ன பண்றேன், புதுசா இன்னொரு EC2 இன்ஸ்டன்ஸ் லான்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இது மாதிரி ஒரு மிஷின் இருக்கலாம், 10 மிஷின் இருக்கலாம், 100 மிஷின் கூட இருக்கலாம். ஏன்னா இதுலலாம் நம்ம என்ன பண்ண போறோம், டிப்ளாய்மெண்ட்டை நம்ம பண்ண போறோம். இப்போ மீனிங் இதுல தான் HTTPன்றது ஓட போகுது. அந்த HTTPல நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஸோ நம்ம ஒரு வெப்சைட்டை நம்ம ஆக்சஸ் பண்ண போறோம், ரைட்? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஸோ இங்க சேம் எக்ஸாம்பிளுக்கு ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் லெட்ஸ் சூஸ் Amazon Linux. ஸோ Amazon Linux நான் சூஸ் பண்ணிக்கிறேன் அண்ட் 1 GB RAM, லீவ் இட் ஆஸ் இட் இஸ். ஆனா இந்த மூணாவது ஸ்டெப்ன்றது ஒரு இம்பார்ட்டன்டான ஸ்டெப்புங்க. என்ன இம்பார்ட்டன்டான ஸ்டெப் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க நம்ம யூஸ் பண்ணிருப்போம் பாத்தீங்களா IAM ரோல். அந்த IAM ரோலை நம்ம இங்க அட்டாச் பண்ணணும். ஸோ நம்ம இப்போ கிரியேட் பண்ண EC2 S3 ரோல் நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம அட்டாச் பண்ணணும். ஏன்னா S3ல இருந்து தான் இந்த கோடு டிப்ளாய் என்ன பண்ணோம்னா ஏஜென்ட் நம்மளுக்கு கோடை எடுத்துட்டு வந்து இங்க நமக்கு புஷ் பண்ண போகுது. அப்ப நம்மளுக்கு என்ன பண்றோம்னா நம்ம ஒரு பர்மிஷன் கொடுக்குறோம். ஸோ EC2வும் S3யும் இனிமே பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பர்மிஷன் கொடுக்குறோம். அது நம்ம நடுவில் ஒரு இன்டர்மீடியேட்டா என்ன பண்ணோம்னா கோடு டிப்ளாய் S3ல இருந்து எடுத்துட்டு வந்து EC2ல இங்க ஸ்டோர் பண்ண போறாரு. ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஸோ நம்ம ஒரு பர்மிஷன்ஸ்ன்ற மாதிரி செட் பண்றோம். EC2 to S3 ரோல் அப்படின்னு சொல்லிட்டு what we are going to do is we are going to set a permission. அப்ப நம்ம ப்ரொடக்ஷன் மிஷின்ல இந்த ரோலை மட்டும் அட்டாச் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் ஸ்டோரேஜ், டிஃபால்ட்டா 8 GBன்றது லீவ் இட் ஆஸ் இட் இஸ். அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப் டேக்ஸ். நெக்ஸ்ட் இந்த டேகும் ஒரு இம்பார்ட்டன்டான ஸ்டெப். ஸோ எதுக்கு நம்ம இந்த டேக் இம்பார்ட்டன்டான ஸ்டெப்னு நம்ம சொல்றோம்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்க ஆர்கனைசேஷன்ல 100+, 200+ சர்வர்ஸ் ஓடிட்டு இருக்கும். அந்த 100+, 200+ சர்வர்ஸ் ஆர் இன்ஸ்டன்சஸ் ரன் ஆயிட்டு இருக்கும்போது அதுல பர்டிகுலரா ஒரு 10 இன்ஸ்டன்ஸ்ல மட்டும் நீங்க என்ன பண்ணணும்னா டிப்ளாய்மெண்ட் பண்ணணும். அப்ப அந்த 10 இன்ஸ்டன்ஸ் நாங்க எப்படிங்க ஃபில்டர் பண்ண போறோம்? அப்படி நம்ம ஃபில்டர் பண்றதுக்காக நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம்னா, இங்க நம்ம ஒரு டேக் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸோ என்ன டேக் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ நான் இங்க ஒரு டேக் கொடுக்குறேன், ஆப் நேம். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றேன்னா இங்க ஒரு டேக் கொடுக்குறேன். ஸோ ஆப் நேம், அதுக்கு நான் என்ன டேக் கொடுக்குறேன்னா சாம்பிள் ஆப், SAMPLE சாம்பிள் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்றேன்னா இப்படி ஒரு டேக் கொடுக்குறேன். ஸோ இப்படி டேக் கொடுக்குறதுனால என்ன மீனிங்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஆப் நேம் சாம்பிள் ஆப், இந்த டேக்ல என்னென்ன மிஷின்லாம் இருக்கோ எல்லா மிஷினுக்கும் எனக்கு போய் டிப்ளாய்மெண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், நாம கான்ஃபிகரேஷன் பண்ணலாம். அவுட் ஆஃப் 100 மெஷின்ஸ் ஒரு 10 மிஷின் மட்டும் நம்ம பிக் பண்றதுக்காக நம்ம இந்த ஒரு ஸ்டெப்பை நம்ம பண்ணலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், ஆப் நேம் சாம்பிள் ஆப்னு சொல்லிட்டு நம்ம இங்க நெக்ஸ்ட் கான்ஃபிகர் செக்யூரிட்டி குரூப். ஸோ நம்ம ஒரு டேங்கை நம்ம அட்டாச் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் அகைன் நம்ம செக்யூரிட்டி குரூப் கான்ஃபிகரேஷன் நம்ம பண்ண போறோம். இதுல நம்ம யூஸ் பண்ண போறது என்னது, ஸோ நம்ம இங்க அகைன் நீங்க ஆல் TCP நீங்க செட் பண்ணிக்கலாம். ஆல் TCP செட் பண்றீங்களோ இல்லையோ, இல்ல HTTPன்றத கண்டிப்பா கொடுத்தே ஆகணும். முதல் EC2 மிஷினுக்கு நீங்க வெறும் இன்ஸ்டன்ஸ் வெறும் SSH மட்டும் டிஃபால்ட்டா இருந்தாலே போதும். ஆனா சின்ஸ் திஸ் இஸ் கோயிங் டு பி a ப்ரொடக்ஷன் மிஷின், அப்ப நம்ம என்ன பண்ண போறோம், ஒரு HTTPன்ற ஒரு வெப் சர்வரை நம்ம இன்ஸ்டால் பண்ண போறோம். அப்ப நீங்க இங்க கண்டிப்பாக HTTP அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இந்த ப்ரோட்டோகாலை நீங்க ஓபன் பண்ணியே ஆகணும். ஸோ பை டிஃபால்ட்டா you have to do this. அப்படி இல்ல இதுல எனக்கு பிரச்சனை வரும், அதான் மிஸ்டேக் பண்ணிடுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்க சிம்பிளா கேன் செலக்ட் ஆல் TCP. ஸோ இப்போ ஆல் TCP நீங்க செலக்ட் பண்ணாலும் ஓகே, ஸோ உங்களோட சாய்ஸ் தாங்க. ஸோ இப்போ நம்ம ஆல் TCPன்றது, ஸோ நான் ஆல்ரெடி ஆல் TCP இருக்கிறதுனால நான் செலக்ட் பண்றேன். இல்லை நீங்களே ஆல் TCP எப்படி கிரியேட் பண்ணலாம்னா, ஸோ இப்போ நீங்க இங்க போயிட்டு SSHக்கு பதில ஆல் TCP அப்படின்னு நீங்க செலக்ட் பண்ணாலே எல்லா போர்ட் நம்பரும் ஓப்பன். ஸோ டிபெண்டிங் ஆன் த என்ன நீங்க டூல்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்றீங்களோ, ஜென்கின்ஸ் இன்ஸ்டால் பண்ணா 8080, அன்சிபிள் டாம்கேட் இன்ஸ்டால் பண்ணா அதுவும் 8080, HTTPD இன்ஸ்டால் பண்ணா 80ன்ற போர்ட் நம்பர். ஸோ டிபெண்டிங் ஆன் த டூல்ஸ் விச் ஆர் இன்ஸ்டாலிங் நம்ம போர்ட் நம்பர் நம்ம யூஸ் பண்ணிக்க போறோம். MySQL இன்ஸ்டால் பண்ணா 3306, அப்போ அந்த போர்ட் நம்பர்லாம் நம்மளுக்கு ஓப்பன்ல இருக்கணும். ஸோ இப்போ நான் என்ன பண்றேன்னா, ஸோ ஆல் TCP நான் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணிக்கிட்டு ஸோ ரிவ்யூ அண்ட் லான்ச். ஸோ நம்ம என்ன பண்ண போறோம், சக்சஸ்ஃபுல்லா நம்மளோட ப்ரொடக்ஷன் மிஷின் நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்ம லான்ச் பண்ண போறோம். ஸோ சேம் லேப்டாப்கே நான் யூஸ் பண்ணிக்கிறேன், லான்ச் இன்ஸ்டன்சஸ். இப்போ எனக்கு சக்சஸ்ஃபுல்லா எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா எனக்கு ஒரு ப்ரொடக்ஷன் மிஷின் லான்ச் ஆயிருக்கு. ஆனா நம்ம இப்போ பண்ற மூணாவது ஸ்டெப் அந்த மீனிங் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ் நம்ம லான்ச் பண்றோம். லான்ச் பண்ணும்போது நம்ம என்ன பண்றோம்னா, ஸோ நம்ம ஒரு ஆப் நேம் நம்ம ஒரு டேக் நம்ம செட் பண்ணிக்கிறோம். ஸோ டேக் வித் சாம்பிள் ஆப் அப்படின்னு ஒரு டேக் நம்ம செட் பண்ணிக்கிறோம். அண்ட் 18ன்ற போர்ட் நம்பர் மட்டும் நீங்க ஓப்பன்ல வச்சுக்கோங்க அப்படின்றத நமக்கு சொல்றாங்க. அண்ட் நம்மளோட ரோல் EC2 S3 ரோல்ன்றத அட்டாச் பண்ணிட்டு ஃபைனலா இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்ம இந்த மூணாவது ஸ்டெப்போட ஹெட்டிங்கே என்னன்னா கோடு டிப்ளாய் ஏஜென்ட்.
அப்படின்னா நம்ம கோடு டிப்ளாய்ன்ற டூலு நம்மளோட கம்ப்யூட்டர்ல ஆட்டோமேட்டிக்கா நமக்கு என்ன பண்ண போகுது, நம்ம இன்ஸ்டால் பண்ண போகுது. கோடு நமக்கு ஒரு இன்ஸ்டால்னா டிப்ளாய் பண்ண போகுது. நான் கொடுக்குற வெப்சைட் index.html அப்படின்ற ஒரு ஃபைலை நான் கொடுக்குறேன்னா அந்த index.html ஃபைலை எடுத்து இது நமக்கு டிப்ளாய்மெண்ட் நமக்கு பண்ண போகுது ஆட்டோமேட்டிக்கா. அப்ப அதுக்கு அது ஒரு ப்ரீ ரெக்வசைட் கேட்குது, என்னன்னா கோடு டிப்ளாய் ஏஜென்ட்ன்ற ஒரு சாஃப்ட்வேரை நீங்க இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்ற ஒரு ப்ரீ ரெக்வசைட். நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்னா அதுதான் நமக்கு ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம பண்ண போறோம். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணலாம்னா, ஸோ நம்மளோட இன்ஸ்டன்ஸ்ன்ற ரன்னிங் ஸ்டேட்ல இருக்கும். ஸோ நவ் லெட் மீ செலக்ட் மை இன்ஸ்டன்ஸ். நம்மளோட ஐபி அட்ரஸ் நம்ம காப்பி பண்ணிக்குவோம். நம்ம இப்போ என்ன பண்ணலாம்னா, லெட் மீ கோ அண்ட் செலக்ட் மை புட்டி. லெட்ஸ் பேஸ்ட் அவர் ஐபி அட்ரஸ் SSH auth browse. ஸோ லேப்டாப் key.ppk ஓப்பன் அண்ட் ஓப்பன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா, இந்த மெஷினை நான் பேக்ரவுண்டு நான் பேக் கலராகவே வச்சுக்கிறேன். ஆனா செட்டிங்ஸ் மட்டும் என்ன பண்ணிக்கிறேன்னா, நான் அப்பியரன்ஸ் நான் கொஞ்சம் பிக் ஃபாண்ட் சைஸ் நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இன்க்ரீஸ் பண்ணிட்டு ஓகே அப்ளை நம்ம செட் பண்ணிக்கலாம். அப்ப அந்த பேக்ரவுண்ட் பிளாக் கலர்ல இருக்கிறத வச்சு நீங்க என்ன கண்டுபிடிச்சிடலாம்னா இது ஒரு ப்ரொடக்ஷன் மெஷின் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், EC2-user அப்படின்னு நம்ம லாகின் பண்ணிக்கலாம். sudo switch user -root. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா கோடு டிப்ளாய் ஏஜென்ட் அப்படின்றத நம்ம இன்ஸ்டால் பண்ண போறோம். இந்த கோடு டிப்ளாய் ஏஜென்ட் ஒர்க் ஆகுறதுக்கு நம்மளுக்கு ஒரு ப்ரீ ரெக்வசைட் இருக்குங்க. என்ன ப்ரீ ரெக்வசைட்னா, ரூபின்ற ஒரு சாஃப்ட்வேர் இருக்கணும். அந்த ரூபின்ற சாஃப்ட்வேர் இருந்தா மட்டும்தான் கோடு டிப்ளாய் ஏஜென்ட் ஒர்க் ஆகும். அப்ப நம்ம ஜென்கின்ஸ் இன்ஸ்டால் பண்றதுக்கு ஜாவா, அன்சிபிள் இன்ஸ்டால் பண்றதுக்கு பைத்தான், அதே மாதிரி இந்த கோடு டிப்ளாய் ஏஜென்ட்ன்றத இன்ஸ்டால் பண்றதுக்கு ரூபின்ற ஒரு சாஃப்ட்வேர் உங்க கம்ப்யூட்டர்ல இருக்கணும். அது இருந்தாதான் கோடு டிப்ளாய் ஏஜென்ட்டை நம்ம இன்ஸ்டால் பண்ண முடியும். ஏன்னா AWS இந்த கோடு டிப்ளாய் ஏஜென்ட்டை அவங்க ரூபின்ற ஒரு சாஃப்ட்வேரை வச்சுதான் அவங்க கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்ப ரூபின்ற ஒரு ப்ரீ ரெக்வசைட் அது கேட்குது. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா, இங்க இருக்கிற கமாண்ட்ஸ் அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணி நம்ம காப்பி திஸ், இதெல்லாம் நம்ம தாங்க பண்ணணும். ஸோ நம்ம இந்த ப்ராசஸ் எல்ஃப்ளோ எல்லாமே இங்க இருக்கிற இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே நம்ம தான் பண்ண போறோம். டெவலப்பர் மெஷின்ல நெக்ஸ்ட் நான் இப்ப சில விஷயங்கள்லாம் பண்ணுவேன். அது எல்லாமே டெவலப்பர் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவாங்க அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லுவேன். பட் ஆனா இப்போ நம்ம இந்த கமாண்ட்லாம் அடிக்கிறோம் பாத்தீங்களா, கோடு டிப்ளாய் ஏஜென்ட் நீங்க இன்ஸ்டால் பண்றது எல்லாமே நம்மளோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் படியில தான் வருது. அப்ப நான் என்ன பண்ணிக்கிறேன், என்னோட அப்டேட்னு சொல்லிட்டு என்னோட ரெபாசிட்டரி நான் அப்டேட் பண்ணிக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா, இங்க இருக்கிற கமாண்டை 1 by 1 அப்படியே நம்ம காப்பி பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளோட மெஷின்ல ரன் பண்ணுவோம். It is installing, it is doing its job. Hold on guys. Done. இப்போ கம்ப்ளீட் நம்ம வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், install ruby அப்படின்னு கொடுத்தேன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்கா ரூபின்றது என்னோட கம்ப்யூட்டர்ல எனக்கு இன்ஸ்டாலேஷன் ஆகும். ஸோ ரூபி இன்ஸ்டால் பண்ண அப்புறம் wget-ன்ற ஒரு டூல் நம்ம இன்ஸ்டால் பண்றோம். ஆல்ரெடி wget இருந்துச்சுன்னா ஸோ நத்திங் டு டூ, ஆல்ரெடி இன்ஸ்டால்டு லேட்டஸ்ட் வெர்ஷன் அப்படின்றது நமக்கு வந்துடும். ஓகே, ஸோ அப்போ நமக்கு ஆல்ரெடி wget இருக்கான். ஏன்னா நம்ம AWS என்ன பண்ணிருக்காங்கன்னா கோடு டிப்ளாய் ஏஜென்ட் அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்றதுக்கு AWS என்ன பண்ணிருக்காங்கன்னா லிங்க் கொடுத்துருவோம். நீங்க இது நெட்ல கூட போய் நீங்க எடுக்கலாம். ஸோ கோடு டிப்ளாய் ஏஜென்ட் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா சாஃப்ட்வேர் AWS ஒரு லிங்க் கொடுப்பான். இந்த லிங்க்ல இருந்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ண போறோம்னா அதே லிங்கை wget-ன்ற கமாண்டை போட்டு நம்ம இன்ஸ்டால் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் நான் ls-ன்ற கமாண்ட் கொடுத்தா இல்ல ls-LRT கொடுத்தா உள்ள ஒண்ணுமே இல்லை. ஆனா இப்போ நான் இந்த wget-ஐ கொடுத்து நான் ரன் பண்ண உடனே எனக்கு என்ன ஆயிருக்குன்னு பாருங்க, புதுசா எனக்கு ஒரு ஃபைல்ன்றது டவுன்லோட் ஆயிருக்கு. அப்ப இன்ஸ்டால் அப்படின்னு ஒரு ஃபைல் வந்துருச்சு. ஆனா இதுக்கு எக்ஸிக்யூட்டபிள் பர்மிஷன்ஸ் இல்லவே இல்லை. அப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா இதுக்கு நான் பர்மிஷன்ஸ் கொடுக்க போறேன், which is எக்ஸிக்யூட்டபிள் பர்மிஷன்ஸ். அப்ப நான் என்ன பண்ணிக்கிறேன், chmod நம்மளுக்கு இங்க +x இன்ஸ்டால்னு கொடுத்து இப்ப நான் ls-LRT கொடுத்தேன்னா எனக்கு இன்ஸ்டால் அப்படின்னு சொல்லிட்டு இங்க எக்ஸ்ன்னு சொல்லிட்டு எக்ஸிக்யூட்டபிள் பர்மிஷன்ஸ் இப்ப எனக்கு வந்துருச்சு. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம், ஸோ ஃபைனல் கமாண்ட் நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ண போறோம். ஸோ ./install auto அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா எனக்கு உங்களுக்கு என்ன ஆகும்னா கோடு டிப்ளாய் ஏஜென்ட்ன்றது ஒர்க் ஆகும். இந்த கோடு டிப்ளாய் ஏஜென்ட்ன்றது ரூபி இருக்கா இல்லையான்றதை செக் பண்ணிட்டு தான் நமக்கு என்ன பண்ணோம்னா நமக்கு எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ பாருங்க, செக்கிங் த ரூபி வெர்ஷன். அப்ப ரூபி இருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்ச அப்புறம் தான் இன்ஸ்டாலேஷனே பண்ணுது. அப்ப நம்மளுக்கு உங்க கோடு டிப்ளாய் ஏஜென்ட் நம்ம இன்ஸ்டால் பண்ற டாக்குமெண்டேஷன்லயே ஃபர்ஸ்ட் ரூபி இன்ஸ்டால் பண்ணிட்டு இந்த கமாண்ட் எல்லாம் ரன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாங்க என்ன பண்றோம்னா அதே டாக்குமெண்டேஷன் தான் அந்த லிங்க் இருக்காம அந்த இருக்கிற கமாண்ட்ஸ் எடுத்துட்டு வந்து இங்க நாங்க ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இப்ப நம்ம கோடு டிப்ளாய் ஏஜென்ட்ன்றத நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோம். அது கரெக்டா ஒர்க் ஆகுதா இல்லையான்றத நீங்க என்ன பண்ணலாம்னா சர்வீஸ் கோடு டிப்ளாய் ஏஜென்ட் ஸ்டேட்டஸ்
அப்படின்னு நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா ஸோ கோட் டிப்ளாய் ஏஜென்ட் இஸ் ரன்னிங் அந்த ப்ராசஸ் ஐடி 7652 அப்படின்னு நம்ம கேட்கலாம். அப்படின்னா நமக்கு ரன் ஆயிட்டு இருக்கு. சூப்பர். நம்ம இதோட இந்த ப்ரொடக்ஷன் மிஷினோட நம்ம வேலையை முடிச்சிட்டோம். அப்படியே நம்ம இதை மினிமைஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு மேல அந்த மிஷினை நான் டச்சும் பண்ண போறது இல்லை. ஏன் டச் பண்ண போறது இல்லைன்னா அதுதான் நம்மளோட ப்ரொடக்ஷன் மிஷின். அப்ப அதுல ஆட்டோமேட்டிக்கா என்னோட கோடு டிப்ளாய்ன்ற டூல் என்ன பண்ணும்னா S3 இருந்து எடுத்து இதுல டிப்ளாய்மெண்ட் பண்ண போகுது. அப்ப நான் இதுக்கு மேல இந்த மிஷின் நான் யூஸே பண்ண மாட்டேன். ஸோ நம்ம இதோட நம்மளோட வேலைன்றது முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் நம்ம இப்போ டெவலப்பர் கோடு கொடுக்கறதுக்காக நம்ம வெயிட் பண்ணுவோம். அப்ப டெவலப்பர் என்ன பண்ண போறாருன்னா அவர் ஒரு வெப்சைட் கிரியேட் பண்றதுக்கான கோடெல்லாம் எழுத போறாரு. அதெல்லாம் எப்படின்றதுதான் நம்ம இப்ப நெக்ஸ்ட் செக்மெண்ட்ல நம்ம எக்ஸாம்பிள்ஸா பார்க்க போறோம். இது டெவலப்பர் பண்ற ஸ்டெப்ஸ். இப்ப நெக்ஸ்ட் நம்ம பண்ண போறது எல்லாமே டெவலப்பர் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு S3ல உங்ககிட்ட கோடு கொடுத்துருவார். S3ல கோடு கொடுத்த அப்புறம் அங்கிருந்து தான் நம்மளோட வேலை ஸ்டார்ட் ஆகும். ஆனா இப்போ நம்ம கிட்ட டெவலப்பர் இல்லாதனால டெவலப்பர் பண்ற ஸ்டெப்ஸை நானே உங்களுக்கு பண்ணி காமிக்க போறேன். ஸோ இதை மட்டும் ஜஸ்ட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ற ஒரு நாலேஜ் லேர்ன் பண்ணிக்கோங்க. டெவாப்ஸ்ல இதை பத்தி நீங்க இன்டெப்தா பார்ப்பீங்க. நீங்க உங்களோட ரோல்ஸ்ன்றது இப்ப நம்ம AWSல மட்டும் தான் அந்த ப்ராஜெக்டை பார்க்கறோம். அப்ப நம்ம இப்ப பண்ண போற எல்லா ஸ்டெப்புமே டெவலப்பர் வில் டூயிங் இட். ஸோ நம்ம பண்ணிட்டு அவர் S3ல அப்லோட் பண்ணிடுவார். S3ல இருந்து நம்ம அந்த கமாண்டை நம்ம எடுத்துக்குவோம். ஸோ அங்க நம்ம இப்ப டெவலப்பர் பண்ற ஸ்டெப்ஸை நம்ம இப்ப என்னன்னு லேர்ன் பண்ணலாம். பட் பிஃபோர் தட் இப்போ நம்ம ஒரு 3 ஸ்டெப்பை நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு சக்சஸ்ஃபுல்லாக. ஸோ 3 ஸ்டெப்ஸ்னா என்னன்னா ஒரு IAM ரோலை கிரியேட் பண்ணியிருக்கோம். ஒரு டெவலப்பர் யூஸ் பண்றதுக்கான ஒரு EC2 மிஷின் நம்ம கிரியேட் பண்ணி அதுல யூசரும் அட்டாச் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம ஒரு ப்ரொடக்ஷன் EC2 மிஷின் நம்ம கிரியேட் பண்ணி அதுல கோடு டிப்ளாய் ஏஜென்ட்ன்ற ஒரு டூல் நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோம். இப்ப நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா ஸோ டெவலப்பர் பண்ண போற ஒரு ஸ்டெப்பை நம்ம கிரியேட் கோடு ஃப்ரம் த டெவலப்பர் மிஷின். அப்ப டெவலப்பர் பண்ற ஸ்டெப்ஸை நம்ம இப்ப லேர்ன் பண்ண போறோம். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்ததுல எனி டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன்ஸ்? மித்ரன் அந்த டூப்ளிகேட் போட்டு கோட் டிப்ளாய் ஏஜென்ட் நம்ம ரன் பண்ணல அந்த லிங்க், அதுல வந்து நம்ம ரீஜியன் ஏதாச்சும் மென்ஷன் பண்ணுவோம். பிகாஸ் அந்த லிங்க்ல US-East1 அந்த மாதிரி ஏதோ பார்த்தேன். அது வந்து நம்ம மென்ஷன் பண்ணுமா இல்ல நம்மளுக்கு தேவையான ரீஜியன் இது பண்ணுமா இல்ல ஆட்டோமேட்டிக்கா அதான் இன்பில்ட்டாவே இருக்கா? இன்பில்ட்டா ஒரு URL லிங்க் ஃபார் டவுன்லோடிங் தி கோட் டிப்ளாய் ஏஜென்ட் ஃபைல் அவ்வளவுதான். ஓகே 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 ஓகே. இல்ல அதுல அந்த US-East ஏதோ பார்த்தா அதான் ரீஜியன் ஸ்பெசிஃபிக்கா இருக்கான்னு கேக்குறேன். வச்சிருக்காங்க அந்த ரீஜன்ல தான் கோட் டிப்ளாய் ஏஜென்ட்கான டூல் வச்சிருக்கனால நம்ம அதை யூஸ் பண்றோம். இப்போ எக்ஸாம்பிள் நம்ம ஜஸ்ட் இந்த லிங்கை காப்பி பண்ணி உங்களோட விண்டோஸ் மெஷின்லயே நீங்க ஹிட் பண்ணாலே ஜஸ்ட் இந்த URL மட்டும் காப்பி பண்ணிட்டு ஹிட் பண்ணாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா டவுன்லோட் ஆகும். ஸோ டவுன்லோடுன்றது ஆகும். ஸோ நம்ம இது நீங்க சேவ் பண்ணிட்டீங்கன்னா ஜஸ்ட் இது என்னன்னா அவங்களோட சர்வர் சைட்ல அவங்க இந்த ரீஜன்ல அவங்க என்ன பண்ணிருக்காங்க இந்த இன்ஸ்டாலேஷன் பண்ற கோட் டிப்ளாய் இன்ஸ்டாலேஷன் பண்றதுக்கான கமாண்ட்ஸ் இங்க வச்சிருக்காங்க. அவ்வளவுதான். ஓகே ஓகே தேங்க் யூ. ப்ரோ ஒரு டவுட். ஹலோ ப்ரோ கேக்குதா? கேக்குது. அவங்க வாய்ஸ் லோவா இருக்கு பட் ஆனா சொல்லுங்க. ப்ரோ இப்போ வந்து அந்த ஆக்சஸ் ரோல் கொடுக்கணும்ல இந்த மிஷினுக்கு, அதுல வந்து நம்ம வந்து EC2வும் அப்புறம் வந்து S3யும் கொடுக்கணும். S3யும் அதுக்கப்புறம் வந்து கோட் டிப்ளாயும் கொடுக்கணும். அதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர் ரோலும் சேர்த்து தான் நம்ம கொடுத்தோம். அது நீங்க கொடுக்கணும். ரோல் நம்ம அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுக்கணும் அவசியமே கிடையாதுங்க. இல்ல ப்ரோ, இப்போ நான் என்ன கேட்கறேன்னா இந்த CHMOD கமாண்ட் போட்டீங்களா, அது வந்து இப்போ நீங்க அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆக்சஸ் கொடுத்தீங்க அப்புறம் ஏன் அந்த கமாண்ட் போட்டீங்க? அது CHMODன்றது எக்ஸிகியூட்டிவ் பர்மிஷன்ஸ். அதுக்கும் AWS அட்மினிஸ்ட்ரேட்டருக்கும் சம்பந்தமே கிடையாது. இது லினக்ஸ்குள்ள நம்ம ஒரு ஃபைலை நம்ம எக்ஸிக்யூட் பண்ண போறோம்னா அது நம்ம எக்ஸிக்யூட்டிவ் ஃபைலா நம்ம கன்வெர்ட் பண்ணணும். இப்போ LS-LRTன்னு கொடுத்தோம்னா இது எக்ஸ்ன்னு இருக்கு பாத்தீங்களா, இது வந்து எக்ஸிக்யூட்டிவ் பர்மிஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அது எக்ஸா இருந்தாதான் இது கலரே மாறுது பாருங்க. இதுக்கு முன்னாடி நமக்கு நார்மலா ஒயிட் கலர்ல இருக்கும். இப்ப அது கிரீன் கலர்ல மாறுதுன்னா இது ஒரு ப்ரோக்ராம் ஃபைலு அப்படின்னா நீங்க இதை எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படின்ற எக்ஸிக்யூட்டிவ் ஃபைலா நான் கொடுக்கறதுக்காக தான் CHMODன்ற கமாண்ட் நான் பயன்படுத்துறேன். நம்ம அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆக்சஸ்ன்றது AWS இருக்க சர்வீசஸ்க்கான ஆக்சஸ். நம்ம ரோல்ல அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆக்சஸ்லாம் நம்ம கொடுக்கவே மாட்டோம். ரோல்ல நான் 2 ரோல் தான் கிரியேட் பண்ணிருப்பேன். ஒன்னு EC2 S3 பேசுறதுக்கான ரோல், இன்னொன்னு கோடு டிப்ளாய் யூஸ் பண்றதுக்கான ரோல். கோடு டிப்ளாய் யூஸ் பண்றதுக்கான ரோல் நம்ம இன்னும் பயன்படுத்துறோம். ரோல்ஸுக்கும் CHMOD கமாண்டுக்கும் சம்பந்தமே கிடையாது. CHMODன்றது லினக்ஸ்குள்ள இருக்கிற ஒரு இன்பில்ட்டான கமாண்ட்.
ஒரு ஃபைலை நான் ரன் பண்ணணும்னா அது எக்ஸிக்யூட்டபிள் ஃபைலா நான் கன்வெர்ட் பண்ணணும். அதுக்காக தான் chmodன்ற கமாண்ட் யூஸ் பண்ணுவாங்க. ரைட். ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்ம சில டெவலப்பர் யூஸ் பண்ற கமாண்ட்ஸ் எல்லாமே நம்ம படிக்க போறோங்க. ஸோ அது என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது நம்ம லேர்ன் பண்ணலாம். இது ஜஸ்ட் ஒரு கோ த்ரூவா பாருங்க எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத ஜஸ்ட் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் மட்டும் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதுல நான் என்ன பண்ண போறேன்னா சில ஸ்கிரிப்ட் ஃபைலு, YAML ஃபைல்ஸ் இதெல்லாம் நான் கிரியேட் பண்ற மாதிரி இருக்கு. ஏன் ஸ்கிரிப்ட் ஃபைல், YAML ஃபைல நான் கிரியேட் பண்ண போறேன் அப்படின்னா ஐ வில் எக்ஸ்பிளைன் வாட் ஆர் தே. பட் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா 4வது ஸ்டெப்பை நம்ம கான்ஃபிகரேஷன் பண்ண போறோம், which is create code from the developer machine. ரைட். ஸோ சின்ஸ் we don't have a developer, ஒரு டெவலப்பர் தான் அந்த வேலையை பண்ண போறாங்க. இப்போ நம்ம கிளாஸுக்கு டெவலப்பர் இல்லாதனால நானே உங்களுக்கு இதை எப்படி பண்ணுவாங்க அப்படின்றத நான் பண்ணி காமிக்கிறேன். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணோம்னா ஒயிட் கலர் பேக்ரவுண்ட்ல இருக்கிற இந்த மிஷினுக்கு வந்துருவோம். நான் இதுதான் நம்மளோட டெவலப்பர் மிஷின் நம்ம செட் பண்ணி வச்சிருக்கோம். இங்க நான் என்ன பண்ண போறேன்னா நான் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்றேன், mkdir deploy underscore directory அப்படின்னு என்ன பண்ணா ஃபோல்டர் கிரியேட் பண்றேன், cd deploy directory. இதுல நான் இன்னொரு ஃபோல்டர் நான் கிரியேட் பண்றேன். அது என்ன பேருனா சாம்பிள் SAMPLE ஆப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சாம்பிள் ஆப்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்றோம். இப்போ நான் இந்த சாம்பிள் ஆப்குள்ள வந்துக்கிறேன். இப்போ நான் ஜஸ்ட் நான் என்ன பண்ணிருக்கேன்னா ஒரு ஃபைல் ஸ்ட்ரக்சரை நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் டிப்ளாய் பண்ண போறேன், அதுல என்ன டிப்ளாய் பண்ண போறேன்னா சாம்பிள் ஆப்ன்றத ஒரு டிப்ளாய் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐ எம் ஜஸ்ட் கிரியேட்டிங் அ ஃபைல் ஸ்ட்ரக்சர். இப்போ இதுல நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா ஒரு இண்டெக்ஸ் ஃபைல் நான் கிரியேட் பண்ண போறேன். இண்டெக்ஸ் ஃபைல்னா என்னங்க? ஸோ அப்போ vi index.html இதுதான் நம்ம யூஸ் பண்ண போற இண்டெக்ஸ் ஃபைல். அப்போ vi index.html ஓப்பன் பண்ணிக்கலாம். இதுல நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு சிம்பிளா நம்ம ஒரு இண்டெக்ஸ் ஃபைல் அடிக்கும். ஸோ இண்டெக்ஸ் ஃபைல் நம்ம கோட் அடிக்கலாம்னா என்ன கோட்னா நம்ம இப்போ எக்ஸாம்பிளுக்கு hello cdcp கிளாஸ் இதுதான் என்ன பண்ண போறோம்னா நான் யூஸ் பண்ண போறேன். இதை நம்ம சேவ் அண்ட் பிட் நம்ம பண்ணிக்கணும். ஹலோ cdcp கிளாஸ் அப்படின்னு நான் பேர்ல போட்டு நான் index.html சொல்லிட்டு நான் ஃபைல் கிரியேட் பண்ணிருக்கேன். இப்போ நான் ls கொடுத்தேன்னா எனக்கு index.htmlனு ஒரு ஃபைல் இருக்கிறத நீங்க பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியாச்சுன்னா நம்ம இண்டெக்ஸ் ஃபைல் நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு YAML ஃபைல் நம்ம கிரியேட் பண்ணுவாங்க. அது எதுக்கு YAML ஃபைல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ YAML ஃபைல்ன்றது என்னன்னா இட் இஸ் நத்திங் பட் ஜஸ்ட் பட் பிரெயின் ஆஃப் யோர் எக்ஸிகியூஷன். அப்படின்னா என்னன்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ நம்ம ஒரு EC2 மெஷின்ல நம்ம ஒரு index.html ஃபைலை டிப்ளாய் பண்றோம்னா அதுக்கு முன்னாடி என்ன இருக்கணும்னா HTTPன்ற ஒரு வெப் சர்வர் அந்த மெஷினுக்குள்ள இருக்கணும். அப்ப நான் இப்ப என்ன பண்ண போறேன்னா ஒரு YAML ஃபைல் எழுதுறேன். அந்த YAML ஃபைல நான் என்ன சொல்லிடுவேன்னா ஃபர்ஸ்ட் யாருன்னா இந்த டிப்ளாய்மெண்ட் பண்றாங்கன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் வெப் சர்வரை எனக்கு இன்ஸ்டால் பண்ணு, அதுக்கடுத்து எனக்கு வெப் சர்வரை ஸ்டார்ட் பண்ணு, அப்புறம் ஸ்டார்ட் பண்ணி எனக்கு இந்த கோட் எல்லாமே காப்பி பேஸ்ட் பண்ணு. இந்த மாதிரி நம்ம ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே நம்ம பயன்படுத்துவோம். ஸோ அப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு நம்ம நார்மலாவே நீங்க ஒரு வெப்சைட் ஹோஸ்ட் பண்ணும்போது இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் பண்ணுவீங்க. HTTPD ஸ்டார்ட் பண்ணுவீங்க, ஃபைல்ஸை காப்பி பேஸ்ட் பண்ணுவீங்க, HTTPD நீங்க ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இன்ஸ்டாலேஷன், காப்பி பேஸ்டிங், ஸ்டார்டிங், இந்த 3 கமாண்ட் நம்ம பண்ணுவோம். அப்ப நான் என்ன பண்றேன்னா இந்த 3 கமாண்டையும் நான் ஆட்டோமேட் பண்றதுக்காக ஒரு YAML ஃபைல் எழுதுறேன். அது என்ன YAML ஃபைல்னா app specifications டாட் YAML அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்றேன்னா ஒரு YAML ஃபைல் நம்ம யூஸ் பண்றோம். ஸோ app specifications டாட் YAML vi app specification டாட் YAML அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்றேன்னா ஒரு YAML ஃபைல் நான் கிரியேட் பண்றேன். இது உங்களுக்கு நீங்க கிரியேட் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. இங்கே உங்களுக்கு என்ன இருக்கும்னா அந்த app specification டாட் YAMLன்ற ஃபைலோட கோட் இங்கே நமக்கு அவைலபிளாக இருக்கு. இந்த கோடை ஜஸ்ட் நம்ம கோ த்ரூ மட்டும் பண்ணுவோம். என்னன்னா லினக்ஸ்ன்ற ஓஎஸ்க்கு வெர்ஷன்றது பேஸ் ஓஎஸ், பேஸ் வெர்ஷன். நான் ஃபர்ஸ்ட் ஒரு ஃபைலை நான் காப்பி பண்றேன். என்ன ஃபைலை காப்பி பண்றேன்னா இப்போ நான் கிரியேட் பண்ணியிருக்கிற index.htmlன்ற ஃபைலை காப்பி பண்ணி எங்க போடு, டெஸ்டினேஷன்ல வேறு www.html அப்படின்ற ஒரு ஃபோல்டர்ல போயிட்டு எனக்கு இந்த ஃபைல்ஸை காப்பி பேஸ்ட் பண்ணு அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம்னா ஹுக்ஸ் அப்படின்றதுல நம்ம என்ன பண்ண போறோம், சில கமாண்ட்ஸ் நம்ம ரன் பண்ண போறோம். என்ன கமாண்ட்னா நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுனா எனக்கு HTTPD இன்ஸ்டால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கிரிப்டை ரன் பண்ணு. .shன்னு ஒரு ஃபைல் முடிஞ்சதுன்னா அது ஒரு ஷெல் ஸ்கிரிப்ட்னு பண்ணுவாங்க. அதுக்கடுத்து திருப்பி .shன்னு ஒரு ஃபைல் இருந்துச்சுன்னா அது ஷெல் ஸ்கிரிப்ட். அப்ப நம்ம என்ன பண்றோம்னா 3 ஷெல் ஸ்கிரிப்ட் நம்ம யூஸ் பண்ண போறோம். அந்த ஷெல் ஸ்கிரிப்ட்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு HTTPD underscore install டாட் sh அப்படின்னு நம்ம ஷெல் ஸ்கிரிப்ட் நம்ம யூஸ் பண்ண போறோம். அந்த ஷெல் ஸ்கிரிப்ட்ல என்ன இருக்கும்னா yum install HTTPD அப்படின்ற ஒரு கமாண்ட் என்ன பண்ண போறோம்னா எழுதி வைக்க போறோம். அப்ப மீனிங் என்னன்னா yum install HTTPD. ஸோ நமக்கு இந்த YAML ஃபைலை நம்ம ரன் பண்றோம்னா ஃபர்ஸ்ட் அது என்ன பண்ணணும்னா இந்த ஷெல் ஸ்கிரிப்டை நமக்கு ரன் பண்ணும்.
அது ரன் பண்ணி எனக்கு HTTPDன்றத என்னோட கம்ப்யூட்டர்ல இன்ஸ்டால் பண்ணும். அதுக்கடுத்து ஒரு 300 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணிட்டு அதுக்கடுத்து என்ன பண்ணோம்னா அடுத்து அந்த HTTPD எனக்கு ஸ்டார்ட் பண்ணும். அப்ப HTTPD start.sh ஒரு ஸ்கிரிப்ட் ஃபைல் இருக்கு. அந்த ஸ்கிரிப்ட் ஃபைல நம்ம என்ன எழுத போறோம்னா systemctl start இல்ல உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி சர்வீஸ் HTTPD ஸ்டார்ட் அது எழுதினாலும் ஓகே. systemctlன்றது சர்வீஸ் HTTPDன்றதுக்கு பதிலா ஒரு ஆல்டர்னேட்டிவ். ஸோ ரெண்டுல நீங்க எது வேணா யூஸ் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம நான் என்ன பண்ணேன்னா இந்த start.sh ஃபைல்ல என்னோட HTTPDன்ற சர்வீஸை நான் ஸ்டார்ட் பண்றேன். அப்ப இது எல்லாமே நம்ம என்ன பண்றோம்னா ஆட்டோமேட் பண்றதுக்காக நான் யூஸ் பண்ற ஒரு கமாண்டையும் நான் ஸ்கிரிப்ட் ஃபைல்ல எழுதுறேன். ஸோ இப்படி ஸ்கிரிப்ட் ஃபைல் எழுதுறதுனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஃபர்ஸ்ட் HTTPD இன்ஸ்டால் பண்றோம், அதுக்கடுத்து நான் 300 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணு அப்படின்னு என்ன பண்றேன்னா வெயிட்டிங் எல்லாமே நான் செட் பண்றேன். அப்படி வெயிட் முடிஞ்ச அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், அன்மியூட்ல இருக்கீங்க, ஓகே. அந்த வெயிட்டிங் முடிஞ்ச அப்புறம் அடுத்து எனக்கு அந்த HTTPD ஸ்டார்ட் பண்ணு, நீங்க ரன் ஆஸ் ரூட் இப்படிலாம் நீங்க என்ன பண்ணலாம்னா YAML ஃபைல்ஸ் நீங்க கான்ஃபிகரேஷன் பண்ணலாம். அப்ப நம்ம ஒரு கமாண்டா நம்ம YAML ஃபைல் எழுதுவோம். இந்த YAML ஃபைல்லாம் எப்படி எழுதுறதுன்னு சொல்லிட்டு நீங்க டெவாப்ஸ்ல ஒரு தனியா நீங்க ஒரு எக்ஸாம்பிளே பார்ப்பீங்க. அப்ப டெவாப்ஸ் நம்ம ரோல்ல இருக்கோம்னா நம்ம இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் பண்ணுவோம். இப்ப நீங்க படிக்கிறது AWSல ஒரு ப்ராஜெக்ட் படிக்கிறோம். அப்ப AWSல நீங்க ஒர்க் பண்றீங்கனால இப்ப சப்போஸ் உங்க ரோல் AWS கடியில வருதுன்னா இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே ஒன்னு டெவலப்பர் இல்ல டெவாப்ஸ் இன்ஜினியர்ன்றதை கிரியேட் பண்ணிடுவாங்க. அப்ப டெவாப்ஸ் படிக்கும் போது நீங்க அந்த YAML ஃபைல்லாம் எப்படி எழுதுறது, ஸ்கிரிப்ட் எல்லாம் என்னது அப்படின்னு நீங்க லேர்ன் பண்ணுவீங்க. பட் ரைட் நவ் நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்னா இந்த கோடை நான் அப்படியே காப்பி பண்ணி இந்த app specification.yaml அப்படின்ற ஃபைல நான் என்ன பண்ண போறேன்னா நான் பேஸ்ட் பண்ண போறேன். ஸோ லெட் மீ காப்பி திஸ் ஹோல் கோட், வெர்ஷன் 0ன்றதை காப்பி பண்ணிக்குவோம். காப்பி. இப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்மளோட கோட்ல இன்சர்ட் மோட்ல போயிட்டு பேஸ்ட் என்ன பண்ணுவோம், சேவ் அண்ட் பிட். ஸோ இப்போ நான் ls-lrt கொடுத்தோம்னா ஒன்னு index.htmlன்ற ஃபைல் இருக்கும், இன்னொன்னு app specification.yaml அப்படின்ற ஒரு ஃபைல் இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம், இந்த app specification.yamlன்ற ஃபைல்ல நான் 3 ஸ்கிரிப்ட் யூஸ் பண்றேன். ஒன்னு HTTPD இன்ஸ்டால் பண்றதுக்கு, ஒன்னு ஸ்டார்ட் பண்றதுக்கு, இன்னொன்னு ஸ்டாப் பண்றதுக்கு. இந்த ஸ்டாப்பிங்ன்றது ஆப்ஷனல், நீங்க வேணும்னா இன்க்ளூட் பண்ணலாம், வேணாம்னா நீங்க ரிமூவ் பண்ணிடலாம். பட் நான் ஸ்டாப் பண்றதுக்கும் நான் ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி வச்சிருக்கேன். அது systemctl stop அப்படின்னு நமக்கு இங்க இருக்கும். ரைட். ஸோ அப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா இப்போ இந்த கோட் அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியாச்சு. ஆனா இந்த ஸ்கிரிப்ட் ஃபைல்லாம் நம்ம கிட்ட இல்லவே இல்லை. அப்ப நான் என்ன பண்றேன், நான் ஒரு ஸ்கிரிப்ட் ஃபைல் கிரியேட் பண்றேன். ஆனா அந்த ஸ்கிரிப்ட் ஃபைல் எல்லாமே நம்ம எதுல போட போறோம்னா ஸ்கிரிப்ட்ஸ் அப்படின்ற ஒரு ஃபோல்டர்ல நம்ம போட போறோம். So what I'll do is let me create a folder which is mkdir scripts scripts அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபோல்டர் கிரியேட் பண்றேன். இப்போ இந்த ஃபோல்டருக்குள்ள நான் இருக்கேன். இப்போ நம்ம இந்த ஃபோல்டர் என்ன பண்ண போறோம்னா vi ஃபர்ஸ்ட் நான் ஒரு ஃபைல் கிரியேட் பண்றேன் which is htpd_install.sh. நீங்க ஒண்ணு இது அப்படியே காப்பி பண்ணாலும் சரி, இல்ல கரெக்டா ஸ்பெல்லிங்க கொடுத்தா ஓகே. htpd_install.sh அப்படின்னு கரெக்ட் ஸ்பெல்லிங்க யூஸ் பண்ணுங்க. இதுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன், நான் காப்பியே பண்ணி நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம இதை காப்பி பண்ணிட்டு இங்க பேஸ்ட் என்டர்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ இந்த நம்ம இன்ஸ்டால் பண்றதுக்கான ஸ்கிரிப்ட் ஃபைல் ஓபன் பண்றோம். ஸோ காப்பி தீஸ் 2 lines அண்ட் பேஸ்ட் இட் ஓவர் ஹியர். சேவ் பண்ணி விட்டு திருப்பி vi நம்ம ரெண்டாவது ஸ்கில் ஸ்கிரிப்டை நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸோ இதை நம்ம பேஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், இங்க இருக்கிற 3 லைனை நமக்கு காப்பி, சேவ் அண்ட் விட். நெக்ஸ்ட் vi மூணாவதான ஸ்கில் ஸ்கிரிப்ட் ஸ்டாப் பண்றதுக்கான ஸ்கிரிப்ட். ஸோ நம்ம பேஸ்ட் என்டர் அப்படின்னு கொடுத்தோம்னா நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்னா ஸோ நம்ம இந்த 3 கமாண்ட்ஸ் which is paste and save and put. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியாச்சுன்னா HTTPD install, HTTPD start, HTTPD stop அப்படின்னு சொல்லிட்டு நான் 3 ஸ்கிரிப்ட் ஃபைலை நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் ls-lrt நான் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எனக்கு 3 ஃபைல்ஸ் இருக்கு. ஆனா அகைன் இதெல்லாம் என்ன ஃபைல் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது எல்லாமே ஷெல் ஸ்கிரிப்ட். sh அப்படின்னா ஒரு ஷெல் ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த ஷெல் ஸ்கிரிப்ட் ஃபைல்ஸ் எல்லாமே எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல்ஸ். அப்படின்னா நம்ம இதெல்லாம் ரன் பண்றதுக்கான ஃபைல்ஸ். அப்ப நம்மளுக்கு எக்ஸிக்யூட்டபிள் பர்மிஷன்ஸ் கொடுக்கவே இல்லையே. அப்ப என்ன பண்ணிக்கிறேன், நான் எக்ஸிக்யூட்டபிள் பர்மிஷன்ஸ் நான் கொடுத்துருக்கேன் chmod. ஸோ 755 இப்போ நம்ம ஸ்டார் அப்படின்னு நம்ம கொடுத்தோம்னா எனக்கு இப்போ எக்ஸிக்யூட்டபிள் பர்மிஷன்ஸ் நான் என்னோட யூசருக்கு நான் கொடுத்துட்டேன். இப்போ அதே ls-lrt கொடுத்தீங்க என்ன ஆயிடுச்சுன்னு பாருங்க, நமக்கு இதுக்கு நார்மலா இருந்த ஃபைல்ஸ் இல்லாம இப்போ எனக்கு இப்படி இந்த கிரீன் கலர்ல வந்துருச்சு. அப்படின்னா மீனிங் என்னன்னா எனக்கு இங்க வெறும் எக்ஸ்ன்னு இல்லாம இப்போ எனக்கு இங்க எக்ஸ்ன்னு ஆட் ஆயிருச்சு. அப்ப மீனிங் இனிமே இந்த ஃபைல்ஸ் எல்லாமே நீங்க ரன் பண்ணலாம். அப்ப ரன்னா எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல்ஸாக நான் கன்வெர்ட் பண்ணிட்டேன். இப்ப நம்ம cd ... அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி வருவோம், ஸ்கிரீனை கிளியர் பண்ணிக்கலாம். இப்ப நான் என்னோட ls-lrt நான் கொடுத்தேன்னா எனக்கு இப்படி ஒரு 3
ஃபைல்ஸ் இருக்கணுங்க. ஒன்னு index.html, ஒன்னு app specification.yaml, இன்னொன்னு எனக்கு ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கிரிப்ட்ஸ் முக்கியம். ஸ்கிரிப்ட்ஸ் அப்படின்ற ஒரு ஃபோல்டர்ல நம்ம 3 ஸ்கிரிப்ட் நம்ம என்னன்னா எல்டி எக்ஸிக்யூட்டிவ் பர்மிஷன்ஸ்ல வச்சிருக்கோம். அதை நான் இங்க பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். டன். இப்ப நம்ம என்ன பண்ணியாச்சுன்னா நம்ம டெவலப்பர் பண்ண வேண்டிய விஷயங்கள் எல்லாமே நமக்கு பண்ணி முடிச்சிட்டோம். ஒரு YAML ஃபைலு, HTTP இன்ஸ்டால் பண்றதுக்கான ஸ்கிரிப்ட் ஃபைல்ஸ், ஸோ எல்லாமே நம்ம பண்ணி முடிச்சாச்சு. இப்ப இதோட நம்ம 4வது ஸ்டெப் கம்ப்ளீட். ஸோ அப்ப 4வது ஸ்டெப்னா என்னது, நம்மளுக்கு 4th ஸ்டெப்ல நம்ம டெவலப்பர் கிரியேட் பண்ற YAML ஃபைலும் ஸ்கிரிப்ட் ஃபைலும் நம்ம சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ ஃபைனலா என்ன பண்ண போறோம்னா 5th ஸ்டெப், which is ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணிட்டு புஷ் த கோட் டு S3 பக்கெட். அப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்ம கோட S3 பக்கெட்ல நம்ம புஷ் பண்ண போறோம், ஒரு அப்ளிகேஷன் நம்ம கிரியேட் பண்ண போறோம். ஸோ அப்ளிகேஷன்னா என்னங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம யூஸ் பண்ற டூல் நம்ம எடுக்கலாம். நம்ம என்ன டூல் யூஸ் பண்ண போறோம்னா, இப்ப நம்ம கோட் டிப்ளாய் அப்படின்ற ஒரு டூல் யூஸ் பண்ண போறோம். இது பேர்லயே டெவலப்பர் டூல்ஸ் இருக்கு. அப்ப நான் என்ன பண்ணலாம், கோட் டிப்ளாய் அப்படின்ற டூலை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ லெட் மீ ஓபன் கோட் டிப்ளாய். இப்போ அந்த கோட் டிப்ளாய்ல நமக்கு இங்க என்ன இருக்கும்னா அப்ளிகேஷன்ஸ்ன்றது இருக்கும். அப்ப நம்ம கோட் டிப்ளாய் யூஸ் பண்றதுனாலே ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் பண்ண போறோம். இங்க நீங்க மேனுவலா போயிட்டு கிரியேட் அப்ளிகேஷன்ன்றதை கொடுக்கறதுக்கு பதிலா நீங்க என்ன பண்ணலாம்னா அதை CLI வழியாகவும் பண்ணலாம். ஸோ CLI வழியா நான் எப்படி பண்றது, சிம்பிளா AWS டிப்ளாய் அப்ளிகேஷன் நேம் இப்படி நீங்க கொடுத்து நீங்க இங்க ரன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகுதுன்னு பாருங்களேன். ஸோ 1 செகண்ட், காப்பி, இங்க போயிட்டு பேஸ்ட். இப்ப நான் இந்த கொடுத்து நான் ரன் பண்ணேன். இப்ப எனக்கு எந்த அப்ளிகேஷனுமே இல்லை. AWSல டிப்ளாய் கிரியேட் அப்ளிகேஷன், என்ன அப்ளிகேஷன் பேரு, சாம்பிள் ஆப். இப்ப நான் கொடுத்து என்டர் அடிச்சேன்னா எனக்கு அப்ளிகேஷன் ஐடின்னு ஒன்று வருது. அப்ப மீனிங் நான் இப்ப இங்க நான் ரீஃப்ரெஷ் பண்ணேன்னா எனக்கு ஒரு அப்ளிகேஷன் எனக்கு சாம்பிள் ஆப்ன்றது கிரியேட் ஆயிருக்கு. நீங்க இது GUI-லே பண்ணலாம், கிரியேட் அப்ளிகேஷன் கொடுத்து நீங்க மேனுவலாவே கிரியேட் பண்ணலாம். ஆனா நம்ம என்ன பண்றோம்னா CLI வழியாக நம்ம இந்த சாம்பிள் ஆப்ன்ற ஒரு அப்ளிகேஷன் நம்ம கிரியேட் பண்றோம். அப்ப எனக்கு இப்போ சாம்பிள் அப்ளிகேஷன் கிரியேட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இப்ப நம்மளோட வேலை என்னது, நம்ம S3ல நம்ம கோடை புஷ் பண்றோம். அந்த கோடை புஷ் பண்ணும் போதே நம்ம எப்படி புஷ் பண்றோம்னா இந்த அப்ளிகேஷன் நேம் பயன்படுத்தி நம்மளோட கோட்ல புஷ் பண்றோம். AWS டிப்ளாய் புஷ் என்ன அப்ளிகேஷன், இந்த சாம்பிள் ஆப்ன்ற அப்ளிகேஷனை வச்சு எனக்கு என்ன பண்ணா என்னோட கோட் இங்க இருக்கிற டேட்டா எல்லாமே ஜிப் பண்ணி புஷ் பண்ணிரு அப்படின்ற அர்த்தம். இது ஒரு CLI கமாண்ட். ஸோ நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்னா இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம S3க்கு நம்ம போய்க்கலாம். இப்ப நம்ம எதுல பண்ண போறோம், நம்ம S3ன்றத நம்ம டேட்டாவை டெவலப்பர் ஸ்டோர் பண்ண போறாரு. அப்ப நான் என்ன பண்ணிக்கிறேன், S3ன்ற சர்வீஸ் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். லெட் அஸ் ஓபன் S3. இப்ப நம்ம என்ன பண்ணலாம், S3ல புதுசா ஒரு பக்கெட் கிரியேட் பண்ணிக்கலாம். நான் இந்த பக்கெட்ல தான் என்ன பண்ண போறோம்னா கோடை நம்ம ஸ்டோர் பண்ண போறோம். ஸோ லெட் மீ கிரியேட் a நியூ பக்கெட். ஸோ என்ன பேர் நான் கொடுக்குறேன்னா இங்க நம்மளோட ப்ராஜெக்ட் மினி ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு மினி ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு டேட், இன்னைக்கு என்ன டேட்னு கேட்டீங்கன்னா 30. ஸோ அப்ப நான் என்ன பண்ணிக்கிறேன் 30/05 அப்படின்ற நம்ம பேர் கொடுத்துட்டு நம்ம நெக்ஸ்ட் மும்பை ரீஜன் நான் என்ன பண்றேன் பப்ளிக் ஆக்சஸ் நான் எடுத்துறேன். ஸோ அப்போ மீனிங் ஐம் கோயிங் டு கிவ் பப்ளிக் ஆக்சஸ். நெக்ஸ்ட் டிஃபால்ட்டா என்ன இருக்கோ அது அப்படியே டிஃபால்ட்டா விட்டுட்டு லெட்ஸ் கிரியேட் a நியூ பக்கெட். இப்ப நம்ம என்ன பண்ணியாச்சுன்னா சக்சஸ்ஃபுல்லா ஸோ மினி ப்ராஜ் அப்படின்ற ஒரு பேர்ல நான் என்ன பண்ணிட்டேன் ஒரு பக்கெட் நான் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ இதுக்குள்ள பாத்தீங்கன்னா ரீஃப்ரெஷ் பண்றேன், ஒண்ணுமே இருக்காது, நோ ஆப்ஜெக்ட். இப்போ நம்மளோட டெவலப்பர் என்ன பண்ண போறாருன்னா he is going to run a command to copy paste our bucket. ஸோ நம்ம பக்கெட்டுக்குள்ள நம்மளோட சாம்பிள் ஆப் நம்ம என்ன பண்ணாருன்னா அவரு காப்பி பேஸ்ட் பண்ண போறாரு. ஆனா நம்ம எப்படி பண்ண போறோம்னா அதை ஜிப் பண்ணியே நம்ம புஷ் பண்ண போறோம். ஸோ அப்படின்னா நம்ம ஜிப் பண்ணி நம்ம புஷ் பண்ண போறோம். அது எப்படிங்கன்னா இந்த கமாண்ட் அப்படியே காப்பி பண்ணுங்க. ஸோ காப்பி திஸ் கமாண்ட் அண்ட் இங்க போயிட்டு நீங்க இந்த கமாண்ட் ரன் பண்ணீங்கன்னா காப்பி இங்க ரன். இப்ப நீங்க இந்த கமாண்ட் அடிச்சீங்கன்னா இங்க நமக்கு எரர் வரும். ஏன் எரர் வரும்னா இங்க S3ல கிர் சாம்பிள் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஏதோ டேட்டா இருக்கு. நம்ம இப்ப என்ன பண்ணோம்னா இதை எரேஸ் பண்ணிட்டு நம்மளோட S3யோட பக்கெட் பேரை கொடுக்கணும். அப்ப நம்மளோட பக்கெட் பேர் என்னது மினி ப்ராஜெக்ட். அப்ப இந்த பக்கெட் பேரை நான் என்ன பண்ணிடுறேன் என்னோட இதுல இங்க ஆட் பண்ணிடுறேன். அவ்வளவுதாங்க. ஸோ இப்போ இந்த கமாண்டை ரன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆகும். ஸோ இப்போ நம்ம இந்த கோட் அடிப்போம், ரன்னு deploy appspec YAML was not found. ஸோ நான் இங்க YAML YAML எழுதியிருக்கேன்னா நம்ம YML யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ 1 செகண்ட். ஸோ மூவ் நம்ம என்ன பண்றோம் ஆப் ஸ்பெசிஃபிகேஷன்.yaml ஃபைல்ல ஃபார்மேட் YAMLன்றதுக்கு பதிலா YML நம்ம யூஸ் பண்ணுங்க. YAML யூஸ் பண்ணாலும் சரி YML யூஸ் பண்ணாலும் சரி ரெண்டுமே YAML ஃபார்மேட் தான். ஸோ இப்போ நான் நியூவா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் YAML நான் யூஸ் பண்ணிட்டேன். நோ வரிஸ். இப்போ மூவ்
ஆப் ஸ்பெசிஃபிகேஷன் டாட் யாமல இப்படி பேர் மாத்திரு, ஆப் ஸ்பெசிஃபிகேஷன் SPEC டாட் YML. இப்போ நான் என்ன பண்றேன், இப்படி நான் ஜஸ்ட் ரீநேம் பண்ணிடுறேன். இப்போ நான் LS-LN போட்டேன்னா நான் இங்க YAML பதில YML அப்படின்னு எனக்கு வந்துருச்சு. இப்போ நான் லெட்ஸ் ரன் அவர் சேம் கமாண்ட் அகைன். இப்போ கொடுத்தோம்னா எனக்கு சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆயிடுச்சு. இப்போ மீனிங் இப்போ என்னோட ஆப்ஜெக்ட் நான் போய் ரீஃப்ரெஷ் பண்ணனா நீங்களே பார்க்கலாம், எனக்கு புதுசா சாம்பிள் ஆப் டாட் ஜிப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜிப் ஃபார்மேட்ல எனக்கு என்ன வந்திருக்குன்னா, எனக்கு இப்போ எனக்கு ஒரு டேட்டா அப்லோட் ஆயிருக்கு. அப்ப இந்த ஜிப்புக்குள்ள என்ன இருக்குன்னா, அந்த ஆப் ஸ்பெசிஃபிகேஷன் YAML ஃபைலு, ஸ்கிரிப்ட், அது எல்லாமே நம்மளுக்கு இங்க வந்துருச்சு. அண்ட் நீங்க இந்த கமாண்டை ரன் பண்றீங்க பாத்தீங்களா, இந்த AWS டிப்ளாய் புஷ் கமாண்ட், இந்த கமாண்டை கரெக்டா எந்த ஃபோல்டர்ல இருந்து ரன் பண்றீங்கன்னு பார்த்து வச்சுக்கோங்க. நான் எங்க இருக்கேன்னா டிப்ளாய் டைரக்டரிக்குள்ள சாம்பிள் ஆப்ன்ற ஃபோல்டர்ல இருந்து இந்த கமாண்டை ரன் பண்ணியிருக்கேன். ஸோ LS-LRT கொடுத்தோம்னா இதுக்கு அடியில இந்த இப்படி ஒரு 3 ஃபைல் காமிக்கணும். இதுல இது ஒரு ஃபோல்டர், அந்த ஃபோல்டருக்குள்ள உங்களுக்கு ஸ்கிரிப்ட் ஃபைல்லாம் இருக்கணும், அதுக்கு எக்ஸிக்யூட்டிபிள் பர்மிஷன்ஸ் இருக்கணும். ஸோ இதுலதான் சில பேர் மோஸ்ட்லி தப்பு பண்றது எல்லாமே. ஸோ அகைன் அதுக்காக சொல்லிடுறேன், கரெக்டா இந்த சாம்பிள் ஆப்ன்ற ஃபோல்டர்ல இருந்து நீங்க இந்த கமாண்டை ரன் பண்ணுங்க. அது ஆட்டோமேட்டிக்கா இங்க இருக்கிற டேட்டா எல்லாமே ஜிப் பண்ணியே அது என்ன பண்ணிடும்னா உங்களுக்கு உங்களுடைய S3ல அப்லோட் பண்ணிடும். அப்ப மேக் ஷூர் யூ ஆர் டூயிங் திஸ். இப்ப நம்ம என்ன பண்ணியாச்சு, ஜிப் பண்ணி நம்மளுடைய S3ல நம்ம அப்லோட் பண்ணியாச்சு. அவ்வளவுதாங்க. இதோட நம்ம முக்காவாசியான வேலையை நம்ம முடிச்சிட்டோம். இனிமே ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம GUI தான். அப்ப டெவலப்பர் என்ன பண்ணிட்டாருன்னா சக்சஸ்ஃபுல்லா நம்மளோட பக்கெட்ல அவரோட கோடை புஷ் பண்ணிட்டாரு. அப்ப டெவலப்பரோட வேலை முடிஞ்சு போச்சு. இப்ப இங்கிருந்து தான் அவனோட வேலை ஸ்டார்ட். என்ன வேலை ஸ்டார்ட்? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம கோடு டிப்ளாயில ஒன்னு டெவலப்பரே இங்க சாம்பிள் ஆப்னு கிரியேட் பண்ணாலும் ஓகே, இல்ல நீங்க ஒரு கிரியேட் அப்ளிகேஷன் சொல்லிட்டு நீங்க கிரியேட் பண்ணாலும் ஓகே. ஸோ உங்களோட சாய்ஸ் தான். ஸோ நீங்க எப்படி வேணா நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அப்ப நம்ம டெவலப்பர் கோடை புஷ் பண்ணிட்டாரா, அதோட நம்ம வேலை முடிஞ்சிருச்சு. ஸோ அப்ப நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்னா நம்ம இந்த ஸ்டெப்ஸ் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கோம். இப்ப எனக்கு ஒரு அப்ளிகேஷன் ரெடியாக இருக்கு. இப்ப நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன்னா இந்த அப்ளிகேஷனை வச்சு வாட் ஐம் கோனா டு இஸ், இப்ப நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் GUI தான் நம்ம ஒர்க் பண்ண போறோம். CLI-யோட வேலையே முடிஞ்சிருச்சு. என்ன பண்ண போறோம், இந்த சாம்பிள் ஆப்பை வச்சு நம்ம இப்போ சக்சஸ்ஃபுல்லா 5th ஸ்டெப்பை கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். எஸ், 5th ஸ்டெப் கம்ப்ளீட்டட், விச் இஸ் நம்ம ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணி நம்மளோட கோடை நம்ம S3 பக்கெட்ல நம்ம புஷ் பண்ணிட்டோம். ஃபைனலா நம்ம என்ன பண்ண போறோம், 6வது ஸ்டெப்ல என்னன்னா டிப்ளாய்மெண்ட் குரூப் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். டிப்ளாய்மெண்ட் குரூப்ன்ற அர்த்தம் என்னன்னா நம்ம என்னென்ன கம்ப்யூட்டர்லாம் டிப்ளாய் பண்ண போறோம் அப்படின்றத நம்ம இங்க ஸ்பெசிஃபை பண்ணுவோம். எங்கெங்கெல்லாம் டிப்ளாய் பண்ண போறோம், 1 மிஷினா 10 மிஷினா 20 மிஷினா அப்படின்றத டிப்ளாய்மெண்ட் குரூப்ல நீங்க ஸ்பெசிஃபை பண்ணுவீங்க. என்ன பண்ணிக்கிறேன், இங்க சாம்பிள் ஆப்ன்றத நான் சூஸ் பண்ண உடனே இங்க என்ன இருக்குன்னு பாருங்க, கிரியேட் டிப்ளாய்மெண்ட் குரூப்ன்றதா நமக்கு பெருசா இருக்கும். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், ஸோ கிரியேட் டிப்ளாய்மெண்ட் குரூப். இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன்னா இங்க ஒரு குரூப் வைக்கிறேன், மை டிப்ளாய்மெண்ட் ஜிபி அப்படின்னு, நம்ம மை DGP அப்படின்னு நம்ம பேர் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இங்க என்ன இருக்குன்னு பாருங்களேன், என்டர் சர்வீஸ் ரோல் வித் கோட் டிப்ளாய் பர்மிஷன்ஸ். அப்ப நம்மளுக்கு இப்ப நான் இதை செலக்ட் பண்ணணும்னா என்ன வருதுன்னு பாருங்க, நம்ம முதல் ஸ்டெப்ல ஒரு கோட் டிப்ளாய் ரோல் கிரியேட் பண்ணோம் பாத்தீங்களா, அந்த ரோல் இங்க வந்துருச்சு. அப்ப ஆட்டோமேட்டிக்கா செலக்ட் கோட் டிப்ளாய் பர்மிஷன்ஸ் that grant AWS code deploy access to your instances. அப்ப நம்ம இன்ஸ்டன்சஸ்லாம் ஆக்சஸ் பண்றதுக்கான பர்மிஷன்ஸ் வேணும் அப்படின்னு நான் சொல்றேன். அந்த கோட் டிப்ளாய் நம்ம ஆக்சஸும் பண்ணியாச்சு. இப்ப நெக்ஸ்ட் நமக்கு என்னன்னா டிப்ளாய்மெண்ட் எப்படி பண்ண போறேன் அப்படின்ற 2 ஆப்ரேஷன் காமி, இன்பிளேஸா ப்ளூ கிரீனா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்பிளேஸுக்கும் ப்ளூ கிரீனுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா சிம்பிளா சொல்லணும்னா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்ப நம்ம இன்பிளேஸ் அப்படின்றத கொடுக்குறோம்னா, இப்போ அட் அ டைம்ல எனக்கு என்ன ஆகும்னா எல்லா மெஷின்ஸ்லயும் போயிட்டு எனக்கு 1 சிங்கிள் கோல்ல இப்போ 10 மிஷின் வச்சிருக்கோம்னா 10மே போயிட்டு எனக்கு 1 சிங்கிள் கோல் எல்லாத்துலயுமே அப்டேட் ஆகும். அப்போ ஒண்ணுல முடியும் ஒண்ணுல முடியாது, அப்படி ஆட்டோமேட்டிக்கா எனக்கு எல்லாத்துலயுமே போய் டிப்ளாய்மெண்ட்ன்றது நடக்கும். ஸோ நெக்ஸ்ட் டிப்ளாய்மெண்ட் நடந்து முடிஞ்ச அப்புறம் அது நடுவில் நமக்கு டைம் ஆஃப்லைனும் ஆகும், அப்படின்னா கம்ப்யூட்டர் ஆஃப் ஆகி நமக்கு அது நம்மளுக்கு டிப்ளாய்மெண்ட்ன்றது நடக்கும். ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் த ஸ்கேல், நீங்க எவ்வளவு பெருசா பண்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம நெக்ஸ்ட் அப்டேட் எல்லாம் பண்றோம்னா நமக்கு அது ஆஃப்லைன் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்றாங்க. பட் சிம்பிளா இந்த ப்ளூ கிரீனுக்கும் இன்பிளேஸ்க்கு என்ன டிஃபரன்ஸ்னா, இப்போ 10 மிஷின் இருக்கு, இன்பிளேஸ் நான் சூஸ் பண்ணனா எனக்கு 1 சிங்கிள் கோல எனக்கு எல்லா மிஷின்ஸுக்கும் அப்டேட் ஆயிரும். ப்ளூ கிரீன் என்னன்னா அதே 10 மிஷின், ஆனா எனக்கு 1 by 1 எனக்கு என்ன ஆகும்னா எனக்கு டிப்ளாய்மெண்ட்ன்றது நடக்கும். ஃபர்ஸ்ட் முடிச்சப்பறம் 2வது முடிச்சப்பறம் 3வது 4வது 5வது, அப்ப 6வதுல பிரச்சனையா அப்படியே நீங்க ஹால் பண்ணிடலாம். 6வது சரி பண்ணிட்டு அடுத்து 7 8 9 10. இப்ப நான் அட் அ டைம்ல நான் 10க்கும் பண்ணனா 7 முடியும் 3 முடியாது, நமக்கு அது டிபெண்டிங் ஆன் த என்விரான்மெண்ட் நமக்கு அது சேஞ்ச் ஆகும். எல்லாமே கரெக்டா பண்ணா எல்லாமே நமக்கு சக்சஸ்ஃபுல்லா ஒர்க் ஆகும். ஆனா கண்டிப்பா ஏதாவது ஒரு ஹியூமன் எரர்ன்றது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனாலதான் உங்களை ஹையர் பண்ணி அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா அது எல்லாமே சரி பண்ணிருங்க அப்படின்னு வச்சிருக்காங்க.
நெக்ஸ்ட் நம்ம இன்பிளேஸ் நம்ம கிட்ட இருக்க ஒரே ஒரு மிஷின் தான், இப்போ டிஃபால்ட்டா இருக்கிறது அப்படியே விட்டுக்குவோம். நெக்ஸ்ட் இங்க என்ன கேட்கறாங்கன்னா, ஸோ நீங்க எந்த என்விரான்மெண்ட்ல நீங்க டிப்ளாய்மெண்ட் பண்ண போறீங்க அப்படின்னு கேட்கறாங்க. டிஃபால்ட்டா நம்ம என்ன பண்ணுவோம்னா அமேசான் EC2ல தான் நம்ம டிப்ளாய்மெண்ட் பண்ணுவோம். ஆனா ஆன் பிரெமிஸுக்கும் நீங்க டிப்ளாய்மெண்ட் பண்றதுக்கு வழி இருக்கும். ஸோ அப்ப அது என்னங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்மளுக்கு இப்போ யூஸ் பண்ண போற அந்த கோடு டிப்ளாய்ன்ற சர்வீஸ்ன்றது ஒரு ஃப்ரீ தான். ஸோ இப்போ நீங்க இது பண்ணீங்கன்னா உங்களுக்கு எந்த பில்லும் வராது. இது ஒரு ஃப்ரீ சர்வீஸ் தான். எப்போ ஃப்ரீ சர்வீஸ்னா நீங்க டிப்ளாய்மெண்ட்டை உங்க இன்ஸ்டன்சஸ்ல டிப்ளாய் பண்றீங்கன்னா அது ஒரு ஃப்ரீ சர்வீஸ். ஆனா இதுவே நீங்க டிப்ளாய்மெண்ட்டை இஃப் யூ ஆர் டூயிங் இட் இன் ஆன் யோர் ஆன் பிரெமிஸ் சர்வர்ஸ்ல டிப்ளாய் பண்றீங்கன்னா அப்போ உங்களுக்கு பில் பே பண்ற மாதிரி வரும். ஏன்னா நீங்க ஆல்ரெடி EC2 இன்ஸ்டன்சஸ்க்கு பில் பே பண்ணிட்டு தான் இருக்கீங்க. அப்ப எக்ஸ்ட்ராவா நீங்க பில் பே பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரீ ஆஃப் காஸ்டே நமக்கு கோடு டிப்ளாய் தரோம். இது எப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம இப்போ ஒரு மேரேஜ்ல நம்ம என்ன பண்ணோம்னா ஃபுட் ஆர்டர் பண்ணீங்கன்னா, ஃபுட் புக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஹால் ஃப்ரீ அப்படின்னு நமக்கு சில இதெல்லாம் இருக்கும். அப்படின்னா எவ்வளவு பேர் வராங்களோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்க ஃபுட் வாங்கிக்கோங்க, நான் உங்களுக்கு ஹால் ஃப்ரீயா கொடுத்துட்றேன். அப்ப சேம் கான்செப்ட் தான். நீங்க ஆல்ரெடி EC2க்கு நீங்க பே பண்ணிட்டு இருக்கீங்களா, அதனால அந்த கோடு டிப்ளாய் நான் ஃப்ரீயா கொடுத்துட்றேன். ஆனா நீங்க ஆன் பிரெமிஸ் இன்ஸ்டன்சஸ் நீங்க கோடு டிப்ளாய் யூஸ் பண்றீங்கன்னா அப்ப நம்மளுக்கு பில்ன்றது வரும். நெக்ஸ்ட் இதுவே நீங்க உங்க EC2 இன்ஸ்டன்சஸ் நீங்க ஆட்டோ ஸ்கேலிங் பயன்படுத்தலாம். ஏன்னா ஆட்டோ ஸ்கேலிங் என்னது, ஒரு வெப் சர்வர்ன்றது நமக்கு லோட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா இன்னொரு வெப் சர்வர் நம்ம கிரியேட் ஆகும். அப்போ இன்னொரு வெப் சர்வர்ல எனக்கு என்ன வரணும், எனக்கு அதுக்குள்ளேயும் என்னோட HTTPD என்னோட டேட்டா எல்லாமே வரணும். அப்ப நீங்க அப்படியும் நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஆப்ஷன்ஸ். ஆனா நம்ம இப்போ ஆட்டோ ஸ்கேலிங்ல எனேபிள் பண்ணல, டிஃபால்ட்டா ஒரே ஒரு நம்ம இன்ஸ்டன்ஸ் தான் நம்ம மார்க்ஸ் பண்ண போறோம். இப்போ அவங்களும் என்ன கேட்கறாங்கன்னா நமக்கு கீ வேல்யூ தான் கேட்கறாங்க. அந்த கீ வேல்யூ வச்சுதான் என்ன பண்ண போறேன்னா நான் டிப்ளாய்மெண்ட் குரூப்பை நான் செட் பண்ண போறேன். அப்ப கீ என்னது, ஆப் நேம், வேல்யூன்றது சாம்பிள் ஆப். அப்ப இப்படி இருக்கிற கீ வேல்யூ ஆப் என்னென்ன கீ வேல்யூனா என்னென்ன மிஷினுக்குலாம் இந்த கீ வேல்யூ இருக்கோ அதுல எல்லாமே இருக்கு டிப்ளாய்மெண்ட் பண்ணு. அப்ப இங்க பாத்தீங்கன்னா ஒரே ஒரு இன்ஸ்டன்ஸ் மேட்ச் ஆயிருக்கு அப்படின்னு வருது. அப்ப அந்த இன்ஸ்டன்ஸ் நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்ம டிப்ளாய்மெண்ட் பண்ண போறோம். நெக்ஸ்ட் அப்படியே கீழே வந்துக்கலாம். நெக்ஸ்ட் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஷெடியூலிங் பண்ணணுமா, ஸோ இன்ஸ்டால் கோடு டிப்ளாய் ஏஜென்ட் அப்படின்னு நம்ம கேட்குது. ஆல்ரெடி நம்ம கிட்ட கோடு டிப்ளாய் ஏஜென்ட்ன்றது நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோம். அப்ப நம்ம இன்ஸ்டாலேஷன்லாம் நம்ம பண்ண வேண்டாம். அப்ப நமக்கு டிஃபால்ட்டா விட்டுடலாம். அண்ட் நெக்ஸ்ட் லோட் பேலன்சர் எந்த ஆப்ஷனும் இல்லை. அண்ட் நெக்ஸ்ட் எப்படி நம்ம டிப்ளாய்மெண்ட் நடக்குதுன்னா ஸோ ஆல் அட் ஒன்ஸ், ஸோ ஆட்டோமேட்டிக்கா எல்லாத்துலயுமே எனக்கு டிப்ளாய்மெண்ட் பண்ணுன்ற ஆப்ஷன்ஸ். இப்போ நம்ம சிம்பிளா என்ன பண்ணுவோம், கிரியேட் டிப்ளாய்மெண்ட் குரூப். இப்போ நம்ம எப்படின்னா நம்ம எந்தெந்த மெஷினுக்கு நம்ம டிப்ளாய்மெண்ட் பண்ண போறோம் அப்படின்றது தான் மெயின் கான்செப்ட் இன் டிப்ளாய்மெண்ட் குரூப். உங்க EC2 மெஷினா ஆன் பிரெமிஸா, அப்படி EC2 மெஷின்னா என்னென்ன மெஷின்ல டிப்ளாய்மெண்ட் பண்ணணும் அண்ட் என்ன ஆர்டர்ல டிப்ளாய்மெண்ட் பண்ணணும், அட் அ டைம்ல எல்லாத்தையும் டிப்ளாய் பண்ணுமா இல்ல 1 by 1 டிப்ளாய்மெண்ட் பண்ணணுமா, இந்த ஆப்ஷன்ஸை நீங்க செலக்ட் பண்ணிட்டு நீங்க கொடுத்த உடனே இப்போ நம்ம 6வது ஸ்டெப் நம்ம GUIல நம்ம சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணியாச்சு. விச் இஸ் நம்ம டிப்ளாய்மெண்ட் குரூப்பை நம்ம செட் பண்ணியாச்சு. ஸோ இங்கே நமக்கு போட்டோஸ்ல லிங்க்ஸ்ல நம்ம டிப்ளாய்மெண்ட் குரூப் நம்ம செட் பண்ணிருப்போம். இப்போ ஃபைனலா நம்ம டிப்ளாய்மெண்ட் பண்றது தாங்க நம்மளோட வேலையே. டிப்ளாய்மெண்ட்னா என்ன, நம்ம ஆக்சுவலா நம்ம இப்போ கிரியேட் டிப்ளாய்மெண்ட் அப்படின்னு நான் இப்போ கிளிக் பண்ணனா இப்போ டிப்ளாய்மெண்ட் குரூப் நான் செட் பண்ணிட்டேன். இப்போ கிரியேட் டிப்ளாய்மெண்ட் நான் கிளிக் பண்ணனா ஆட்டோமேட்டிக்கா எனக்கு என்ன பண்ணும்னா இப்போ நம்ம டிப்ளாய்மெண்ட் பண்ண போறோம். அப்ப டிப்ளாய்மெண்ட் பண்ண போறோம்னா என்னன்னா அது கேக்குது எங்க இருக்கு உங்களோட கோடு, எங்க இருந்து நீங்க எடுத்துட்டு வந்து அப்லோட் பண்ண போறீங்கன்னு கேக்குது. அப்ப நம்ம இந்த டயக்ராம் படி இப்ப நம்ம என்ன பண்ணியாச்சு, ஃபர்ஸ்ட் நம்ம டிப்ளாய்மெண்ட் குரூப்ல நான் என்ன பண்ணிருக்கேன்னா எந்த இன்ஸ்டன்சஸ்ல நம்ம டிப்ளாய் பண்ண போறோம்ன்ற ஸ்பெசிஃபை பண்ணிட்டேன். அடுத்த ஸ்டெப் என்னது, எங்க இருந்து எடுத்துட்டு வந்து நான் டிப்ளாய்மெண்ட் பண்ண போறேன். அப்ப ஆக்சுவலா இப்ப நம்ம டிப்ளாய்மெண்ட் பண்ண போறோம். அப்ப எங்க இருந்து எடுத்துட்டு வந்து பண்ண போறீங்க அப்படின்றது நம்ம கிட்ட கேட்கும். எங்க இருந்துன்னா இங்க நான் என்ன சொல்லியிருந்தேன், ஒன்னு S3 யூஸ் பண்ணலாம் இல்ல கிட் யூஸ் பண்ணுவாங்க. மோஸ்டா எல்லாருமே கிட் தான் யூஸ் பண்ணுவாங்க. S3 யூஸ் பண்றதுக்கு ஆப்ஷன் இருக்கு. அவனே இங்க என்ன கேட்டுட்டானா S3ல வச்சிருக்கீங்களா இல்ல கிட்ல வச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவனே நம்மளுக்கு கேட்கறான். நம்ம S3ல தான் நம்ம கோடு வச்சிருக்கோம். இங்க நீங்க செலக்ட் பண்ண உடனே S3 மினி ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாம்பிள் அப்ஜிப் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா உங்க காப்பி பேஸ்ட் பண்ணுவீங்க உங்களோட S3 பக்கெட்டை வேறையோ ஒரு ஜிப் ஃபைல் ஸ்டோர். இங்க டைரக்டா இங்க நீங்க ஆப்ஷன்ஸ் நமக்கு இங்க அவைலபிளா வந்துடும். அது ஜிப் ஃபைலும் நமக்கு என்னன்னா இங்க ஸ்பெசிஃபை ஆயிரும். ஸோ மீதி லீவ் எவ்ரி திங் டிஃபால்ட் ஆஸ் இட் இஸ். இப்போ நம்ம கிரியேட் டிப்ளாய்மெண்ட் கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், S3ல இருக்கிற அந்த கோடை எடுத்துட்டு வந்து இப்ப அந்த ஆப் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் YAML ஃபைலை பேஸ் பண்ணி அது எனக்கு என்ன பண்ணும்னா டிப்ளாய்மெண்ட் இப்போ பண்ணுது. அப்ப நமக்கு இங்க பாருங்க டிப்ளாய்மெண்ட் அப்படின்றது நடக்குது. இப்ப நமக்கு இது கிரீன் கலர்ல டிப்ளாய்மெண்ட் சக்சஸ் அப்படின்னு வந்துருச்சுன்னா நம்மளுக்கு சக்சஸ்ஃபுல்லா நம்ம டிப்ளாய்மெண்ட் பண்ணிட்டோம், சக்சீடட். அப்ப 100% அப்படின்னு வந்துருச்சு. அப்ப 100% வந்துருச்சுன்னா என்ன அர்த்தங்க, இப்ப நம்மளோட ப்ரொடக்ஷன் மிஷின் இருக்கு பாத்தீங்களா, இந்த பிளாக் கலர் மிஷின், இந்த பிளாக் கலர் மிஷின்ல இப்ப நம்மளுக்கு என்ன வந்திருக்குன்னா நம்மளோட கோடுன்றது போய் டிப்ளாய் ஆயிருச்சான். ஏன்னா டெவலப்பர் என்ன பண்ணாங்க, S3ல போயிட்டு தான் அந்த கோடை நமக்கு ஸ்டோர் பண்ணாங்க.
ஸோ S3ல கோடை ஸ்டோர் பண்ணோன்னே நம்ம என்ன பண்ணியிருப்போம், இந்த டிப்ளாய்மெண்ட் கோடை டிப்ளாய் அப்படின்ற ஒரு டூலை யூஸ் பண்ணி நம்ம எங்க X3ல எங்க இருக்கு, என்ன மெஷினை டிப்ளாய் பண்ண போறோம், இந்த ஸ்டெப்ஸை நம்ம கொடுத்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம டிப்ளாய்மெண்ட்ன்றது நடந்துரும். இப்போ நம்ம எக்ஸாம்பிள் நம்ம ஓப்பன் பண்ணி நம்ம டெஸ்டே பண்ணிடலாம். இங்க நம்ம கிட்ட என்ன மெஷின் இருக்கு, இதுதான் நம்மளோட ப்ரொடக்ஷன் மிஷின். இந்த ப்ரொடக்ஷன் மிஷினோட IP அட்ரஸை நான் காப்பி பண்ணி இப்போ நான் ஹிட் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், ஹலோ சிடிசிபி கிளாஸ் அப்படின்ற அவுட்புட் எனக்கு காமிக்குது. அப்ப மீனிங் என்ன, இப்போ இதுல HTTPDன்றது இன்ஸ்டால் ஆகி அந்த HTTPDல என்னோட index.html காப்பி பேஸ்டும் ஆயிருக்கு. அப்ப இந்த ப்ராசஸ் எல்லாமே எனக்கு ஆட்டோமேட்டிக்கா இந்த கோடு டிப்ளாய்ன்றது நம்மளுக்கு இதை கம்ப்ளீட் பண்ணியிருக்கு. இப்போ நம்ம இது வரைக்கும் பண்ண கான்செப்ட் கடைசியா பண்ணோம் பாத்தீங்களா, எங்க இருந்து எடுத்துட்டு வந்து எங்க போட போறோம், அது எல்லாமே தான் அவங்களோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸா இருக்கும். உங்களோட டெவலப்பர் தான் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த YAML ஃபைல் கிரியேட் பண்றது, கோடை டிசைன் பண்றது, நெக்ஸ்ட் நம்மளோட இந்த டூலை இன்ஸ்டால் பண்றதுக்கு தேவையான கமாண்ட்ஸ், STPD வேணும், STPD இன்ஸ்டால் பண்ண போற STPD ஸ்டார்ட் பண்ணு, அதுக்கடுத்து இந்த கோடை காப்பி பேஸ்ட் பண்ணு, அந்த மாதிரி கமாண்ட்ஸ் எல்லாம் எழுதி வச்சு S3ல இல்ல GitHubல அவங்க அப்லோட் பண்ணிடுவாங்க. அங்க இருந்து நம்ம எடுத்துட்டு வந்து டிப்ளாய்மெண்ட் பண்றதுதான் நம்மளோட வேலை. இப்போ நம்ம சக்சஸ்ஃபுல்லா இந்த எல் ப்ராசஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஆனா நம்ம தான் இப்ப என்ன பண்ணோம்னா மேனுவலா போயிட்டு இங்க கிரியேட் டிப்ளாய்மெண்ட் அது ரீட்ரை டிப்ளாய்மெண்ட் நம்ம கொடுத்தோம்னா திருப்பி டிப்ளாய்மெண்ட்ன்றது நடக்கும். ஆனா இப்ப எனக்கு என்ன வேணும், ஆட்டோமேட்டிக்கா டிப்ளாய்மெண்ட்ன்றது ஆகணும். அப்ப மீனிங் இப்ப நான் திருப்பி போயிட்டு என்ன பண்ணுவேன்னா என்னோட டெவலப்பர் மிஷின்ல இந்த ஹலோ சிடிசிபி கிளாஸ்ன்றத நான் வேற ஏதாவது ஒரு ஃபைலா மாத்தி என்னோட S3ல நான் புஷ் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா அது என்ன ஆகணும்னா எனக்கு அந்த டிப்ளாய்மெண்ட் திருப்பி ரீட்ரை ஆகணும், திருப்பி நடக்கணும். அதுதான் நம்ம இப்ப எப்படி பண்ண போறோம்ன்ற அடுத்த எல் ஃப்ளோல மீனிங் மீதி இந்த ப்ராசஸ்ல நம்ம பார்க்க போறோம். இது ரொம்ப ஈஸியான ப்ராசஸ் தாங்க. இது நமக்கு ஆல்மோஸ்ட் நம்ம 80% ஆஃப் த வேலை முடிஞ்சிருச்சு. இந்த கோடு பைப்லைன்றது ஒன் ஆஃப் த ஈஸி தான். ஸோ அது என்னன்றதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். பட் சோ ஃபார் நம்ம இப்ப பார்த்திருக்க ஸ்டெப்ஸ் அண்ட் இந்த டிப்ளாய்மெண்ட் பண்றதுக்கான ஸ்டெப்ஸ்ல எனி டவுட்ஸ் ஆர் கிளாரிஃபிகேஷன்ஸ் இருந்துச்சுன்னா டூ ஆஸ்க் மீ கைஸ். ஏன்னா இது ஒன் ஆஃப் த இன்டர்வியூல வேலை வாங்கி தர அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு டூல். So guys, we can see the next part in upcoming days. Thank you.